அன்பர்களே, நீங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணி அரசை மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற செய்யுங்கள். நம் புதுச்சேரியை ஒரு உயர்ந்த இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். हमारी पहली टर्म तो कांग्रेस ने नारायण सामी ने करे हुए गड्ढे को भरने में गई है। अब गड्ढा भर चुका है। इस गड्ढे पर प्रचंड इमारत, बहुमंजिली इमारत विकास की खड़ी करने का काम नरेंद्र मोदी जी ने करना है. புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காங்கிரசின் நாராயணசாமி அரசு புதுச்சேரியை மிகவும் பின்தங்கிய மாநிலமாக, மிகவும் பிற்போக்குள்ள இடமாக அமைத்திருந்தது. அதையெல்லாம் சரி பண்றதுக்கே 5 ஆண்டு காலம் புதுச்சேரியில நம்ம ஆட்சிக்கு நேரம் சரியா இருந்தது. இப்ப நம்மையாக வெற்றி பெற செய்ய வேண்டும். भाइयों बहनों, 5 साल पहले जब एनडीए यहां पर जीता, खड़गे जी ने कहा था एक छोटा राज्य है, जीत गए, इसमें क्या हुआ? खड़गे साहब, सीट 3 हो या 300 हो, 30 हो या 300 हो, राज्य राज्य होता है. और हमारे लिए पुदुचेरी कोई बड़े से बड़े राज्य से कम नहीं है. ये भी भारत का हिस्सा है, भारत का हिस्सा है. அன்பர்களே, கடந்த முறை நம்ம புதுச்சேரியில என்டிஏ அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது காங்கிரசின் தலைவராக இருக்கும் கார்கே சொல்றாரு, அது என்ன இந்தியாவில் இருக்க ஒரு இத்துணூண்டு இடம், அங்க போய் நீங்க ஜெயிச்சத பெருமையா பேசுறீங்களேன்னு புதுச்சேரி மாநிலத்தை எள்ளி நகையாடினார். நான் சொல்கிறேன், 300 இடமாக இருந்தால் என்ன, 30 இடமாக இருந்தால் என்ன, புதுச்சேரி இந்தியாவின் ஒரு அங்கம், எங்க இதயத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான பகுதி. புதுச்சேரியின் வெற்றி இந்த பாரதத்தின் வெற்றிக்கு மிக 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 அவசியமானது. भाइयों बहनों, मन्नादी पेट से हमारे नमः शिवाय जी हमारे प्रत्याशी है. மன்னாடிப்பேட்டையிலே நமது என்டிஏ வேட்பாளர் மதிப்புக்குரிய திரு நமச்சிவாயம் அவர்கள். ये पुदुचेरी में जो 5 साल में विकास हुआ है, मोदी जी की सरकार ने जो हजारों करोड़ रुपया भेजा है, उसमें नमः शिवाय का बहुत बड़ा रोल है, बहुत बड़ा रोल है. கடந்த 5 ஆண்டுகால புதுச்சேரி வளர்ச்சியில நம்ம மதிப்புக்குரிய நமச்சிவாயம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு அனுப்பினார் என்றால் அதன் பின்னணியில் திரு நமச்சிவாயம் அவர்களின் உழைப்பு இருந்தது. भाइयों बहनों, मैं 7 बार चुनाव जीत चुका हूं, मगर मेरे में हिम्मत नहीं है जॉब फेयर करने की. मगर हमारे नमः शिवाय जी ने जॉब फेयर कर पूरी पुदुचेरी में अनेक लोगों को नौकरी देने का काम किया है. நான் எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்கேன், ஆனா எனக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்த முடியும் சந்திச்சிருக்கேன், ஆனா எனக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததில்லை. ஆனா நம்ம நமச்சிவாயம் அவர்கள் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் விதமாக இங்கே வேலை வாய்ப்பு முகாமை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். ये नमः शिवाय जी ने अपने निजी प्रयासों से तिरुकानूर मुथु मारियम्मन मंदिर में कुंभ अभिषेक की फिर से एक बार सुविधा देने का काम किया है. நம்ம அமைச்சர் தான் திருக்கனூர் முத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார். भाइयों बहनों, एक और हम एकजुट होकर चुनाव लड़ रहे हैं और दूसरी ओर ये इंडी अलायंस वाले अभी से सरकार तो बनी नहीं है, अभी से सत्ता के लिए लड़ने का काम कर रहे हैं. நம்ம
தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்திய கூட்டணியில அனைத்து கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தெரிவித்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை உங்கள் முன்னே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்பில் இருக்க இந்தி கூட்டணியில இப்பவே ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். और आप देखिए वीसी के सीपीआई और सीपीआईएम पहले ही इंडी अलायंस छोड़ चुके हैं. சிபிஐயும் சரி சிபிஐஎம்மும் சரி அவங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்தி கூட்டணியிலிருந்து தனித்து போய் போட்டியிடுறாங்க. और डीएमके और कांग्रेस भी 5 सीटों पर एक दूसरे के खिलाफ लड़ रहे हैं. அது சரி திமுகவும் காங்கிரசுமாவது ஒன்னா இருக்கான்னு பார்த்தா அவங்களும் 5 தொகுதியில ஒருத்தரோட ஒருத்தர் மோதி கொண்டு மல்லுக்கு நிக்கிறாங்க. और जब एनडीए में बीजेपी रंगास्वामी जी की पार्टी एलजेके और एआईडीएमके सभी एक मुश्त होकर चुनाव लड़ने के लिए मैदान में है. ஆனா இந்திய கூட்டணியில் இருக்க நம்முடைய கூட்டணி கட்சிகள் அத்தனையும் பாஜகவாகட்டும், திரு என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், எல்ஜேகே ஆகட்டும், அஇஅதிமுக ஆகட்டும், அனைத்து கட்சிகளும் ஒன்றோடு ஒன்று உறுதியாக நின்று ஒரு ஒற்றுமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். भाइयों बहनों, नारायणसामी की सरकार थी, मेडिकल कॉलेज में पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम बिक्री हुई. वहां तक कि दलित भाई बहनों के लिए रिजर्व सीटें भी उन्होंने रिजर्वेशन के अलावे बेच डाली. நாராயணசாமி ஆட்சி காலத்தில் என்னங்க நடந்தது? ஊழல் தான் உச்சத்தில் இருந்தது. மருத்துவ ஒதுக்கீட்டு சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்காமல் அவை எல்லாம் லஞ்சத்திற்காக விலை பேசப்பட்டது. केक की रिपोर्ट ने बताया कांग्रेस सरकार में, डीएमके सरकार में 15,000 करोड़ के विकास के फंड का घपला हुआ है. நம்ம அறிக்கைப்படி நீங்க பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் இந்த சென்டக் என்கிற மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க. ये जो 15,000 करोड़ रुपया है वो पुदुचेरी का 3 साल का बजट होता है. 3 साल का. இந்த சிஏஜி அறிக்கையில சொன்ன 15,000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கே, இந்த பணம் இருந்தா 3 ஆண்டு காலம் புதுச்சேரிய வளர்ச்சி பாதைக்கான பட்ஜெட்டே போட்டிருக்கலாம். कांग्रेस डीएमके के शासन में बेरोजगारी 47% तक पहुंच गई थी. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் 47% உயர்ந்திருந்தது. अब आज की डेट में एनडीए के शासन में 47% से कम होकर 4.3% पर लेकर आए हैं. நம்முடைய ஆட்சி காலத்துக்கு வந்தோடனே இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று எடுத்த தொடர் முயற்சியால இந்த 47% குறைக்கப்பட்டு வெறும் 4.3% குறைக்கப்பட்டது. भाइयों बहनों, अभी 2 दिन पहले राहुल बाबा पुदुचेरी में आए थे. அன்பர்களே, 2 நாள் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்திருந்தாங்க. उन्होंने यहां बताया कि गल्फ वॉर के कारण, अमेरिका और ईरान के युद्ध के कारण भारत में पेट्रोल के दाम बढ़ गए. அவர் சொன்னாரு, இந்த வளைகுடா நாட்டில் நடக்கும் போரின் காரணமாக இங்கே இருக்கிற பெட்ரோல், டீசல் இவற்றின் விலையெல்லாம் மிக மிக அதிகமாக விலையேறி கொண்டிருக்கிறது, அரிதிலும் அரிதாக கிடைக்காமல் போய்க் கொண்டிருக்கிறது என்று கூறி சென்றிருக்கிறார். भाइयों बहनों, उनकी बात तो सही है. पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीस हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीस हो गए हैं. मगर राहुल बाबा वो भारत में नहीं, पाकिस्तान